Hi friends, welcome to NG Samayal in Tamil. இன்னைக்கு கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாவும் நல்ல வாசமாவும் இருக்கும். நல்ல வித்தியாசமாவும் இருக்கும். இப்போ கேரட் கீர் செய்யறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் கீர் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 3 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கேரட் துருவி கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும், நல்லா சாஃப்டாகவும் அரைப்பட்டுரும். நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கிற கேரட் எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். எதுக்காகனா நல்லா வாசமாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்திக்கங்க. எதுக்காகனா நம்ம நிறைய பேத்துக்கு ஜூஸ் குடித்தாங்கன்னா சளி பிடிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்தாமல் நல்லா கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்திட்டிங்க அப்படின்னா இதை அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்தாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குங்க. தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நீங்கள் வடிகட்டாமல் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கிறப்பவே தேவையான அளவு சுகர் சேர்த்திக்கங்க. நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்திக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா இதில் சுக்கு ஏலக்காய் 2மே இருக்கிறனால நல்லா நாட்டு சக்கரை சேர்த்திக்கிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திப்பித்தன்மையோடு இருக்கும். அதனால் வடிகட்டி கொடுத்தீங்க அப்படின்னா தான் குடிப்பாங்க. அதனால் கிட்ஸுக்கெலாம் கொடுக்குறப்போ இந்த மாதிரி வடிகட்டுக்கு கொடுத்துருங்க. வடிகட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் டயட்டில் உள்ளவங்க காலையில் எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பாலும் கூட சேர்த்திக்கங்க. தேங்காய் துருவல் ப்ளஸ் பால் 2மே கூட சேர்த்திக்கங்க. அப்போ இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். இது நம்ம ஒரு கிளாஸ் குடிச்சோம்னாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதான், கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.